ஹாய்ங்க! நாளைக்கு ஆடி மாதம் முதல் நாள். ஆடி மாசத்த நம்ம எப்படி வரவேற்கணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்ட இன்னைக்கே சுத்தம் பண்ணி வச்சிரணுங்க. நாளைக்கு நம்ம சாமி கும்பிட்றோம்னா, நம்ம இன்னைக்கே வீட்ட சுத்தம் பண்ணி, அதுக்கு தேவையான மாரி நம்ம ரெடி ஆயிக்கணுங்க. ஆடி மாதம் முதல் நாள் நம்ம கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு தாங்க ஃபர்ஸ்ட்டு பண்ணணும். குலம் தழைக்க நம்ம குலதெய்வ வழிபாட கண்டிப்பா மேற்கொள்ளணுங்க. குலம் காக்கும் தெய்வம் குலதெய்வம். குலதெய்வம் அருள் இல்லைன்னா, கண்டிப்பா நமக்கு எதுவுமே கிடைக்காது, எதுவுமே நடக்காது. நம்ம லைஃப்ல பாசிட்டிவே கண்டிப்பா கிடைக்காதுங்க. குலதெய்வத்துக்கு அப்புறம் தாங்க நம்மளோட இஷ்ட தெய்வங்கள் எல்லாம். அதனால நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம காணிக்கை எடுத்து வச்சிடணுங்க ஆடி முதல் நாள். நல்லபடியா நாங்க அந்த வழிபாட முடிக்கணும், நல்லபடியா நாங்க அந்த வழிபாட செய்யணும்னு சொல்லி சாமி கும்பிட்டு நம்ம காசு முடிஞ்சு வச்சிடணுங்க. முடிஞ்சு வச்சுட்டு குலதெய்வத்துக்கு நம்மளால முடிஞ்ச 2 அகல் விளக்கு வாங்கி சுபம் லாபம் 2 அகல் விளக்கு வாங்கி நம்ம சாமிக்கு ஏத்துனா போதுங்க. நம்மளால முடிஞ்ச நெய்வேத்தியத்த செஞ்சு நம்ம சாமிக்கு நெய்வேத்தியமா படைக்கணுங்க. குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தால் அனைவரும் போயிட்டு வாங்கங்க. குலதெய்வ கோயில் பக்கத்தில் இல்லாட்டி அவங்க ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஃபோட்டோவை துடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு வீட்டிலேயே நீங்கள் நினச்சி சாமி கும்பிடுங்க. முடிஞ்ச ஆடி மாதத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பௌர்ணமிக்கு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாதம் அம்பிகைக்குரிய மாதம். அதனால் அம்பிகையும் நினச்சி ஓம் சக்தி அம்மனை நினச்சி நீங்கள் சாமி கும்பிட்டுக்கோங்க. லலிதா சரஸ்வரம்